பாலக்குடி எங்க ஊர்ல பக்கத்து ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோடு சேர்ந்து நான் போக ஆரம்பிச்சேன். ஒரு 6 மாத காலகட்டத்திலே ஒரு 6, 7 மாதம் இருக்கும். ஆவுடையார் கோயில் என்கிற ஒரு பகுதி எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது. பெரிய கொஞ்சம் ஃபேமஸான ஊர் தான் ஆவுடையார் கோயில். அந்த ஊர்ல வந்து யூத் கேம்ப் நடந்துச்சு. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து முதலாக என்ன எங்க அந்த பாஸ்டர் பாலக்குடி பாஸ்டர் என்ன செஞ்சாருன்னா ஆவுடையார் கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சார். ஒரு 7 மாதம் தான் இருக்கு நான் ரட்சிக்கப்பட்டு. அப்ப ஞானசானம் கூட எடுக்கல. நான் வந்து 2006ல அதாவது 2004ல அந்த இறுதி டிசம்பர் மாதத்துல தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். ஆனா நான் ஞானசானம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2006ல தான் நான் ஞானசானம் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு வருஷம் 4 மாசம் கழிச்சு தான் நான் ஞானசானமே எடுத்தேன். உடனே ஞானசானம் எடுக்கல. ஏன்னா வேதாகமத்தை முழுமையாக படித்து விட்டு தான் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்று நான் என் மனசுல தீர்மானம் பண்ணனால வேதாகமத்தை வாசிக்க நான் ஆரம்பிச்சேன். முழு வேதாகமத்தையும் எப்போது முடிக்கிறோமோ அப்போதுதான் ஞானசானம் எடுக்கணும் அப்படிங்கிற உள்ளத்துல ஒண்ணு. 2வது அந்த ஏப்ரல் 16ங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த நாள் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதே டேட்ல ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்குள்ள நான் வேதாகமத்தை வாசிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேதாகமத்தை நல்லபடியா வாசித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் மாதத்துல ஈஸ்டர் அன்னைக்குன்னு நான் ஞானசானம் எடுத்தேன். ஈஸ்டர் அன்னைக்குன்னு இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நானும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவின் கிருபையால் நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனா இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தது 2004 டிசம்பரிலேயே எனக்குள்ள விசுவாசம் வந்துவிட்டது. அப்ப அந்த 2005 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் ஆண்டவரை விசுவாசித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த யூத் கேம்ப்க்கு போறேன். அப்ப எதர்ச்சியாக அங்க வந்து நம்ம எல்லாம் கேம் நடத்தணும்ல, அந்த மாதிரி கேம்ல பாத்தீங்கன்னா என் சீட்டு என் பேர்ல விழுந்து விட்டது. என்னன்னா நான் மற்றவங்களை பார்த்து என்ன சொன்னேன்னா அந்த சகோதரி வந்து ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்கள கோர்த்து விட்டேன். ஆமா, அவங்க வந்து என்கிட்ட சிம்பிளா ஒரு பாட்டு மட்டும் சகோதரர் பாடுனா போதும் அப்படின்னு பாட்டை மட்டும்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப உல்டாவா மாறிடுச்சு கேம். என்னன்னா அது உல்டா கேம். நான் என்ன மற்றவங்க செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதை என்ன செய்யணும், நானே செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேம். அதனால என்கிட்ட பிரசங்கம் திரும்பி விட்டது. நான் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது திடீர்னு கொடுத்துட்டாங்க. நான் ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு 7 மாதங்கள் தான் ஆகுது. அந்த சூழ்நிலையில பிரசங்கமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் தேவ கிருபையில அந்த இடத்துல நான் வந்து என்னால முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த 2வது யூத் மீட்டிங் வேற, நமக்கே வெக்கம் வரும். 2வது இந்த பொதுவான மேடைகள்ல வந்து பேசுனது என் சரித்திரத்திலே இல்லை, படிப்பும் சுத்தமா வராது. ஆனா அந்த மாதிரி சமயத்துல எனக்கு ஒன்று கொடுக்கப்படும் போது அது உண்மையாகவே கடவுள் என் கூட இருக்கிறாரு, என்னால செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு சிறிய ஜெபம் ஜெபித்து விட்டு உடனே நான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே ஒரு 1/4 மணி நேரம் அந்த பிரசங்கம், சின்ன பிரசங்கம். அவங்க சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் பேசலாம், பிரசங்கம்னா 1 மணி நேரம் பேசிடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. நான் ஏறத்தாழ ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஒரே ஒரு வசனத்தை வைத்து ஒரு சிறிய பிரசங்கத்தை செய்தேன். எல்லாரும் அங்க கையை தட்டி பாராட்டுற அளவுக்கு அந்த பிரசங்கம் இருந்தது. அது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு பிரசங்கம் முதலாக நான் செஞ்ச பிரசங்கம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, அங்கேயே என்னுடைய அபிஷேகம் என்ன என்பதை தேவன் என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்தி விட்டார். அங்கேயே நான் என்ன செய்ய போறேன், கடவுளுக்காக நான் என்ன செய்ய போறேங்கிறத அந்த நாளிலேயே எனக்குள்ள அந்த உறுதிப்பாடு வந்து விட்டது. அதிலிருந்து என்னமோ தெரியல, வேதத்தை அதிகமாக நான் தியானிக்க ஆரம்பிச்சேன், வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே ஒரு ஏதோ தற்செயலாக நடந்தது போல தோன்றினாலும் தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் என்ன பண்ணது, மாறாததாய் இருக்கிறது போல அந்த கிருபை என்ன அப்படியே ஆட்கொண்டது. இன்ன வரைக்கும் நான் வேதாகமத்தை வாசித்து மற்றவர்களுக்கு போதிக்கிற அந்த கிருபையை தேவன் என்ன செய்யிருக்காரு, தந்திருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் ஆகணும். தடுமாற்றங்கள் வருவது இயல்பு, தப்பு செஞ்சிருவனோ, ஏதாவது தவறாக சொல்லிடுவனோ அப்படிங்கிற மன ஐயங்கள் வருவதெல்லாம் இயல்புதான். ஆனா நீங்க முழு பிரசங்கத்தை செய்யறது இல்ல, ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யறீங்க, ஏசாயா புத்தகத்தை இப்போது நாம் தியானித்து வருகிறோம். அது போல நீங்க அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முந்தின நாளே, அதான் நான் சொல்றேன், எதற்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, வாரம் முழுக்கவும் நீங்க வேலை குடும்பம் அப்படின்னு ஓடுறதை தாண்டி கொஞ்சம் அந்த ஒரு நாளிலே ஒரு 1/2 மணி நேரமாவது வேதாகமத்துக்கு நீங்க என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது உங்க வாழ்க்கையில அன்றாட நிகழ்வாக இருக்கணும். 1000 பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு தேய்க்க மறக்கிறோமா? எவ்வளவு பிரச்சனைகள் சுமைகள் இருக்கு ஏன் சிஸ்டர், எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில, ஒரே போராட்டம். எதுக்கு 10 நிமிஷம் பல்லு விளக்கிட்டு போட்டுருவாங்க, விடுறமா இல்ல தானே? காலைல எந்திரிச்சு அன்றாடம் நம்ம என்ன செய்யறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம்,
எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சோறு வேணாம் அப்படின்னு போறது இல்ல, நல்லா 3 நேரம் மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிறோம். சாயந்தரமான ஸ்நாக்ஸ் திங்க என்ன செய்யறோம், இடைச்சொருகளா வேற ஸ்நாக்ஸ் திங்க ஓடுறோம், எல்லாம் வந்து செய்யறோம். ஆனா வேதத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறதுக்கு என்ன செய்யறோம், நேரம் கொடுக்க. ரெண்டாவது அது ரொம்ப பிரச்சனை, போராட்டம், ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம். வேதாகமத்தை திறந்து வாசிப்பதற்கோ தியானிப்பதற்கோ நேரம் கொடுக்காம நாம தப்பு செஞ்சுட்டு என்ன பண்றதுன்னா, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை 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 அதை காரணம் காட்டுறது. பிரச்சனைகளை வச்சுட்டு பழுதைக்காம இருக்கிறோமா, சாப்பிடாம இருக்கிறோமா, குளிக்காம இருக்கிறோமா, அல்லது வேற ஏதாவது நிகழ்வுகளில் போய் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? இல்ல, எல்லாமே செய்யறோம். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையின் ஓட்டத்துல எல்லா பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். அதன் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக என்ன செய்யணும், செய்தே தீர வேண்டும். ஒரு 5 நிமிடம் ஜெபத்துக்கு ஒதுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசிப்பதற்காக என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. வாரத்துல நீங்க ஏசாயா புத்தகத்தை சபையில வந்து தியானிக்க வைக்கிறீங்களா, நீங்க அந்த வாரத்துல ஒரு 3 முறையாவது குறைஞ்சபட்சம், வாரத்துக்கு 7 நாள் நீங்க கடந்து இங்க இருந்து சபையை விட்டு போய் 7 நாள் கழிச்சு தான் வர்றீங்க அப்படின்னு இருந்தாலும், ஒரு அந்த வாரத்துல 7 நாளிலே 3 நாளாவது குறைஞ்சபட்சம் அந்த ஏசாயா புத்தகத்தை நீங்கள் அந்த வாரத்திலே தியானிக்க வேண்டிய வசனங்களை எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிடம் அதை உட்கார்ந்து தியானிச்சு, ஆவியானவரே எனக்கு இதை வெளிப்படுத்துங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, இதனுடைய உண்மை தருவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, நான் மற்றவங்களுக்கு போய் பேச போறேன், நான் சரியான விஷயங்களை பேசணும், அதற்கு தேவையான ஆற்றலை தாங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. வந்தீங்கன்னா நீங்க இருந்து பைபிள் திறந்து வாசிக்கும் போது ரொம்ப லகுவா ஈஸியா இருக்கும். நீங்க பைபிளே துறக்காம வந்து திடீர்னு ஏசாயா புத்தகத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்கும், தடுமாற்றங்கள் வருவது இயல்பு. முன்பாகவே நீங்க ஒரு பிராக்டிஸ் எடுத்து அந்த அதிகாரத்தை முழுமையாக ஒரு 2 முறை வாசித்து முடிச்சிட்டு வந்து வாசிங்கன்னா தடுமாற்றங்கள் இல்லாம உங்களால என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அதே சமயத்துல ஒரு சின்ன தியானம், ஒரு சின்ன ஜெபத்தோடு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக ஏதோ ஒரு வசனத்தை அந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன விளக்கத்தை உங்களால என்ன செய்ய முடியும். ஏதோ கடமைக்கு இதை செய்ய வேணாம், ஏதோ வந்துட்டோம் 4 வார்த்தையை சொல்லிட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிறது வேணாம், பொறுப்போடு செயல்படுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, நான் இங்க வந்து பேசுற அந்த 5 நிமிட வார்த்தைகள் கூட ஏதோ ஒரு சத்தியத்தை மக்களுக்குள்ள நான் கடத்தி விட வேண்டும். என்னுடைய வார்த்தைகள்ல வர்ற அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கி இருக்கணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கி விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட தியானிச்சுட்டு வாங்க. சும்மா கடமைக்கு ஏதோ வந்துட்டோம், வேற வழி இல்லை, நம்ம மேல சீட்டு விழுந்துருச்சு அப்படின்னு இல்லாம அதை கொஞ்சம் பொறுப்போடு அதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுப்போடு கொஞ்சம் பக்தி வினயமா செய்யுங்க. அதாவது உண்மையான தேவனை அறியாத மக்களை எவ்வளவு அர்ப்பணிப்போட செய்யறாங்க, டெடிகேஷனோட. இந்த காலகட்டத்தில் பார்த்தா மாலை போடுற தருணம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த கூலிங் தண்ணியில நம்ம 8 மணிக்கு எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு என்ன செய்யறோம், ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டு நம்ம பண்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொருவரும் மாதக்கணக்காக என்ன செய்யறாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு, எங்க அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு குளத்துல போய் குடிப்பாரு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணிக்கு அப்படிங்கிறீங்க, குளம் தண்ணி எப்படி இருக்கு தெரியுமா, அதுல அதுவும் பயங்கர குளிர், சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியில 4 மணிக்கு எங்க அப்பா மாலை போட்டிருக்கும் போது போய் என்ன செய்வாரு, குளிச்சு முடிச்சுட்டு வருவாரு. எங்க அம்மாலாம் எங்க அப்பாவுக்கு முன்னாலே எந்திரிச்சு என்ன செய்வாங்க, அவங்க சில வேலைகளை எடுத்து ஆயத்தமாக வச்சிருவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களே இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், வரணும். ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் முழு இருதயத்தோடு முழு ஈடுபாடோடு நம்ம என்ன செய்யணும், செய்ய கத்துக்கணும். சரிங்களா? நீங்க ஒவ்வொருவருமே ட்ரைனிங் ஆகணும். நான் சின்ன ஒரு இடத்துல தான் நான் ட்ரைனிங் ஆனேன். திடீர்னு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் தலைமையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் தேவனுடைய வார்த்தை இப்படி போதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நான் அர்ப்பணிச்சது தான். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் யாராவது ஒருவர் இங்க வரும்போது ஒவ்வொருத்தர் அந்த அர்ப்பணிப்போட வரணும். நம்ம சபையில நீங்க ஒவ்வொருத்தரும் உருவாகணும். நீங்க உருவாகி பிரசங்கம் பண்றதை வெளியே மக்கள் பார்க்கும்போது என்ன செய்யணும், ஒரு திருச்சபைனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும். எனக்கு அதுதான் ஆசை. சும்மா ஏதோ செய்யணுங்கிறக்காண்டி நான் செய்ய வரல. நீங்க ஒவ்வொருவரும் பிரசங்கம் பண்றத வெளிமக்கள் பார்த்து ஒரு சபைனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், எல்லாரும் வளர்ந்துருக்கணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிருபை இருக்கும், அந்த கிருபையில வளரணும். எல்லாரும் வேத வசனத்தை ஆழமாக அறிந்து வைத்திருக்கணும். எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லாத உண்மைதான். ஆனா வசன அறிவு எல்லாருக்கும் என்ன செய்யணும், நிச்சயமாக இருக்கணும். வசன அறிவு எல்லாருக்கும் என்ன செய்யணும், நிச்சயமாக இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல எல்லா மாணவர்களும் எல்லாவித படிப்புகளையும் திறம்பட என்ன செய்வாங்க, ஆனா அவங்களுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்கும். சில ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப உற்சாகம் உள்ளவனா திறமை உள்ளவனா இருப்பான், சிலர் கணிதத்துல ரொம்ப புலியா இருப்பான், சிலர் தமிழ்லாம் போது உசுரா இருப்பான், சிலர் ஆங்கிலம் நல்லா வரும். இதெல்லாம் தனித்திறமைகள் வந்து அந்த தனித்திறமையின் மூலியமாக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. நிறைய அதுல முக்கியத்துவம் செலுத்தி பெரிய லெவல்கள் அதில் ஆவாங்க. ஆனா படிப்புங்கிறது எல்லாருக்கும் எப்படிப்பட்டதுதான், ஒரே விதமான படிப்பு தான். அப்படிங்கும் போது இங்க இருக்கிற அத்தனை சத்தியமும் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்,
அறிந்திருக்க வேணும். எல்லாரும் கற்கவும், எல்லாரும் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கு ரொம்ப திறமையாக, நேர்த்தியாக, சத்தியத்தின் அடிப்படையில சொல்லவும் நீங்க என்ன செய்யணும்? கற்றிருக்க வேண்டும். ஆதி சபை மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆதி திருச்சபை மக்கள் என்ன செஞ்சாங்க? அப்படிதான் இருந்தாங்க. அதனால நம்ம சபையும் அப்படி இருக்கணும். உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆச்சரியப்படணும். நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். சரிங்களா? அதுக்காக என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தர்றேன். அவ்வளவுதான். அதனால் இதை பயன்படுத்திக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் உங்க மேல சீட்டு விழும்போது அதுக்காக ஒரு டெடிகேஷன், அதுக்காக ஒரு அர்ப்பணிப்பு, கொஞ்சம் அந்த வாரத்துல அதுக்கான நேரங்களை கொடுத்துட்டு வாங்க. என்ன செய்யுங்க? வாங்க. அது உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும், ஆசீர்வதிக்கும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.